குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் நியூசிலாண்டில் தமிழ் புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எழுந்தாச்சு. செமையான கோல்டு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் மழையுமா மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தது. அதனால சரியான கோல்டுங்க. ஸோ 6 o'clock எப்படியோ எழுந்தாச்சு. ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் எங்கள் கிச்சன். இங்கே வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊற போட்டிருக்கேன் உளுந்து வடை பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பேரலாக பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் காய்ச்சிட்ருக்கேன் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கத்திரிக்காய் பொடிக்கறி பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நெய்யும் காய்ச்சி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் இந்த பல்சஸ்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா மிளகா வத்தலும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தாச்சு. ஸோ இது இனிமேல் ஆற வேண்டியதாக ஆறிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வெளியில் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து எங்களோட மார்னிங் எங்களோட டெக்கு. இது டோரை ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா பயங்கரமாக குளிராக இருக்குது வெளியில். டாடாயிங். இதுதான் வந்து எங்களோட வாசல் வியூ. மெயின் ரோடு இது தான். ஸோ பியூட்டிஃபுல்லான வியூ. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல. இதே வியூ வந்து மாடியில் ரூம்லேயும் இருக்குது. ஸோ நான் அங்கே உட்காந்துனா மார்னிங் மோஸ்ட்லி டீ குடிக்கிறது இல்லை குட்டியம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் இருக்கும்ல, அந்த டைம் வந்து நான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குட்டியம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிடைக்கும்ல, அது வந்து ரொம்ப ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம் நமக்கு. ஸோ நான் வந்து அங்கே தான் அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களோட மார்னிங்ஸ் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நீங்கள் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. என் ஹஸ்பண்ட் இன்னும் எழுந்திரிச்சு வரல. அவர் தூங்கின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க நேற்று ஃபுல்லாக நிறையா நேரம் குழந்த பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிச்சனில் பிஸியாக இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த கேப்பில் வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் தான் மெயினாக கிடைக்கும். ஒரு சில ரேரான பிளேசஸில் தான் வந்து நம்ம ஊர் கத்திரிக்காய் கிடைக்கும். அதுவும் சீசனை பொறுத்து தான். இப்போ வின்டர் ஆரம்பிக்கிறதுனால எல்லா காய்கறியுமே ஓரளவு குறைஞ்சிரும். இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்குது. எனக்கு போக முடியுமான்னு தெரியல. இப்போ வாசலுக்கு பார்க்கலாம். லெட்ஸ் see. ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 month ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. March 1st அவங்களோட 6th month பர்த்டேலேருந்தே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த 6th month செலிப்ரேஷன், அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கோட ஃபோட்டோஸ்லாம் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்போது இந்தியாவில் இருந்தோம். ஸோ இந்தியாவில் என் பேரண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவோம் அதை. ஸோ பேசிகிட்டே வந்து காய்கறி கட் பண்ணியாச்சு. இது வந்து சும்மா தண்ணி மட்டும் விட்டுட்டு இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு மாறிட்டோம். முன்னாடி இருந்த வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நான் இந்தியாவில் இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வீடு எங்களுக்கு பத்தலை. எஸ்பெஷலி குழந்தையும் இருக்கிறதுனால அது இப்போ கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வேணுங்கிறனால நாங்கள் வேறு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ பட் பழைய வீட்டோட ஹோம் டூர் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் முன்னாடியே. எனக்கு வந்து நிஜமாகவே டைம் கிடைக்கல எடிட் பண்ணுறதுக்கு. பட் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். புது வீடு நாங்கள் இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணியே முடிக்கலை. சாமான்லாம் அங்கங்கே அப்படியே பரத்தி இருக்குது. ப்ளஸ் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தனால அந்த திங்ஸுமே நாங்கள் இன்னும் ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். நிறையா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் ஷெல்ஃப்ஸ்லாம் வேறு வாங்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிறது எப்படி எக்ஸிஸ்டிங் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் நான் போடுறதுக்கு. பட் நீங்கள் அந்த வீட்டோட ஹோம் டூர் நான் போட்டோன்னா நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு வீடு அது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நியூசிலாந்து வந்துட்டு எடுத்த வீடு. அங்கே தான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடச்சிது, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை கிடச்சிது, எங்களுக்கு குழந்த பிறந்தது. இதனால் அந்த வீடு எங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். பட் இப்போ நெசசிட்டிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன். ஹஸ்பண்ட் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. இங்கே மேடம் குட்டிமா வந்து குப்பர் அடித்து தூங்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ராக் மட்டும்தான் இந்தியாவில் வாங்கினது. அது நம்ம ஊரில் நல்லா வெயிலாக இருக்கிறனால அந்த ஃப்ராக்கே போதும். பட் இங்கே குளிராக இருக்கிறனால இந்த பேண்ட்டையும் போட்டு விட்ருக்கோம். எப்போவுமே வந்து போற்றி விட்ருவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாங்கெட்டு நல்லா வார்மாக இருக்கும். இதுக்கு பேர் த்ரோன் பேருங்க. பட் எப்போ போற்றி விட்டாலும் இதை தள்ளி விட்டுட்டு தான் தூங்குவாங்க. ப்ளஸ் எங்கே போய் தூங்குறாங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு போயாச்சு. குப்புற அடித்து தூங்குவோர் சங்கம். ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்டும் எழுந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் எங்கள் 2 பேருக்கும் வந்து காஃபி அண்ட் டீ போடுறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் காஃபி குடிப்பார். எனக்கு காஃபி பிடிக்காது, நான் டீ தான் குடிப்பேன். அண்ட் நான் வந்து எனக்கு டெய்லி டீ தான் குடிக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. நான் ஒரு சில நாள் மார்னிங் வேணும்னா ஹாட் வாட்டர் மட்டும் கூட குடிப்பேன். எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த குழந்தை தூங்குறப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பேசுறது, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் இது பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு மீ டைம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து காஃபி டீ குடித்தோ இல்லை சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை இப்போ வந்தனால நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி அதை பார்த்துப்போம். நான் சாப்பிட்றப்ப அவர் பார்த்துப்பாரு, அவர் சாப்பிட்றப்ப நான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன கேப், அதை ஒரு டைம் கிடைக்கிறத கூட நாங்கள் ரொம்ப ப்ரிஷியஸாக எடுத்து நாங்கள் வந்து அந்த டைமை என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ ஒரு வழியாக களத்தில் இறங்கிட்டேன். வாசல் சூப்பராக இருக்குது. நேற்று நல்லா மழை வேறு பெஞ்சனால நீட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டேன். இனிமேல் தான் செம்மண் நட போகிறேன். கோலத்தை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இதுதான் எங்கள் வாசல். ஸோ கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து விசேஷங்கிறதுனால, பண்டிகைனால நான் வந்து மணக்கோலம் போட்டிருக்கேன். சின்ன வயசுலேயே நான் வந்து அம்மா பெருசாக கோலம் போடுவாங்க. நான் அதுக்கு கலர்லாம் போடுவேன். அதனால எனக்கு எப்போவுமே கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கோலம் போடுறது, கலர் கொடுக்கறது அதுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் இந்த கோலம் போடுறதெல்லாம் வந்து நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது இல்லைங்க, கண்டிப்பாக. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட மணி வந்து 8:40 ஆகுது. நம்ம வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எவ்ரிதிங் இஸ் செட். நான் வந்து ஃபுல்லாக ரெசிபீஸ்லாம் எனக்கு கவர் பண்ணல. ஏன்னா நான் நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும். குழந்தை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பண்ணணும். அதனால் நான் ரெசிபீஸ்லாம் பெருசாக கவர் பண்ணல. பட் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அங்கங்கே நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.
நான் எப்பவுமே வேலை செய்யும்போது, சமைக்கும்போது இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து யூடியூப்ல ப்ளே பண்ணிட்டு, நான் கூட சேர்ந்து சொல்லிட்டே நான் வந்து பண்ணுவேன். அந்த மாரி பண்றப்போ மனசும் ஒரு மாரி ரிலாக்ஸ் ஆகும். அ ப்ளஸ் ஒரு ஒரு நல்ல டிவைனான ஒரு எனர்ஜி வந்து நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்ப நான் வந்து அடுப்புல என்னலாம் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து குக்கர்ல சாதமும், பருப்பும் வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்து அவல்ல வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ண போறேன். அதனால அதுக்கு வந்து அம் கேஷ்யூ நட்டும், கிஸ்மிஸும் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே கேஷ்யூ நட்ல வந்து நம்ம சில பேர் முழுசா போடுவாங்க. நான் வந்து அத ஓப்பன் பண்ணி உடைச்சு தான் போடுவேன். ஏன்னா, ஒரு 2 தடவ நான் அது மாரி பண்ணப்போ உள்ள புழு இருந்தது. அதனால அதுக்கப்புறத்துலேருந்தே நான் கேஷ்யூ நட்ட ஃபுல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். நீங்களும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 2ம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா, நான் அவல வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி, சோக் பண்ணி வச்சிருந்தேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு, அதையும் வந்து நம்ம நெய்யில விட்டு நல்லா வறுத்துக்கலாம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, நான் பாசி பருப்பும் ஊற போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ, சர்க்கரை பொங்கல் ரெடி பண்றதுக்கு அதுவும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அவல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு, அத பாலும் விட்டு அதுலயும் பால்லயும் கொஞ்சம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம், நம்ம அந்த ஆல்ரெடி வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்து, இதோடயே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஃபைனலா இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நம்ம வெல்லம் வந்து ஆட் பண்ணா முடிஞ்சது. அவல் சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஈஸி இந்த வேலை பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ, நான் நார்மலா எப்பவுமே சர்க்கரை பொங்கல் அப்படின்னாலே, அது அவல் வச்சு பண்றது தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ, அந்த சமைச்சிட்டு இருக்கிற கேப்ல வந்து எங்க பொண்ணும் வந்து எழுந்துட்டாங்க. ஸோ, ய நான் வந்து இங்க பிஸியா இருக்கிற டைம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துப்பாங்க. அது சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப சௌகரியமா இருந்தது. ஸோ, இவங்க எழுந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் எல்லா வேலையுமே கொஞ்சம் அட்வான்ஸாவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் நம்ம டைம் வந்து அவங்களுக்கு நெறையா குடுக்கணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் அவங்களும் என்ன வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் அதுக்கு வந்து டைம் ரொம்ப பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஃபுல்லா அது வந்து மாஸ்டர் பண்ணிட்டேனா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஸோ, இவங்க தான் எங்களோட பொண்ணு சுக்ரித்தி. அ அ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்க குழந்தைக்கு குடுங்க. நெறைய பேர் வந்து எப்ப குழந்தைய காட்ட போறீங்க அப்படின்னு Instagramலலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி டிலே பண்ணதுக்கு. பட் நாங்க ஒரு சில ரீசன்ஸ்னால தான் இவ்வளோ நாள் கழிச்சு போட வேண்டியதா இருந்தது. நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஜாகரி பவுடர் தான் நான் வந்து போட போகிறேன். சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தலையை காய்ச்சிட்டு ரெடியாக வந்தாச்சு. வடைக்கு மாவு அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி நாங்க 2 பேருமே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற டைம்லலாம் வந்து எங்க குழந்தைய ஸ்ட்ராலர்ல போட்டு பக்கத்திலேயே வச்சுப்போம். ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல வச்சுப்போம். ஃபயர் அதெல்லாம் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில இல்லாத மாரி ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல வச்சுப்போம். ஸோ தட் குழந்தையும் சேஃபா இருப்பாங்க. நம்ம கண் பார்வையிலே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, நீங்களும் இந்த டிப் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அப்பப்போ அவங்கள தனியா விட முடியாது. அவங்க அழுவாங்க. அதனால யாராவது ஒருத்தர் போய் அவங்கள என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டா இந்த மாரி பக்கத்திலேயே அவங்கள வச்சிருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு விதமா ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் தூக்கமே போகல. நைட்டெல்லாம் மோஸ்ட்லி அவங்க அவ்வளவா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ, எங்களுக்கும் ஒரு மாதிரியா தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நெனைக்கிறேன் செட் ஆறதுக்கு. ஸோ பேரலலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பொடிக்கறி கரிச்சு வச்ச அந்த வறுத்த பொடியையும் நான் வந்து அரைச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து உளுந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ, நான் அதுக்கு உண்டான அந்த கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் நறுக்கி அந்த மாவுல போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இந்த வேலைகள்லாம் தான் பேரலலா ஓடிட்டுருக்கு. இந்த மீன் டைம் நம்மளோட அவல் சக்கரை பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஜாகரி எல்லாம் ஆட் பண்ணி, ஃபைனலா வந்து நம்ப எலாய்ச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டு, நம்ம வறுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ் ஆட் பண்ணா முடிஞ்சது. ஸோ, சூப்பரா சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அடுத்து கத்திரிக்காய் பொடிக்கறி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரெப் எல்லாமே ஓவர் அதனால ஜஸ்ட்டு சமைக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு கடாயில வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை இது கத்திரிக்காயும் போட்டுட்டு அது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு நல்லா அதை வந்து ஆயிலில் வந்து ஒரு வதக்கிட்டு வேக வைக்க வேண்டியதான். அது வெந்ததுக்கு அப்புறமா அந்த பொடி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் பொடிக்கறி ஓவர். இதில் ஒரு டிப் என்னன்னா, அது ஒரு 3/4 குக் ஆகிறப்பவே நீங்கள் அந்த பொடியை போட்டுட்டு அது ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா அந்த பொடி அந்த கத்திரிக்காயோட நல்லா பிளெண்ட் ஆயிரும். அவ்வளோதான், கத்திரிக்காய் பொடிக்கறி ரொம்ப ஈஸி. இந்த பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து இந்த பொடி வந்து நான் பண்ணதை காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வடை ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்து வடை போடுவார். எனக்கு அந்த ஷேப் அவ்வளோவா வராது. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெய்வேத்தியத்துக்கு மட்டும் ஒரு 7 வடை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மிச்சத்துக்கு வந்து நான் மிச்சம் மாவு வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதுக்கு டைம் இல்லை, அதனால நான் வீடியோஸ் பெருசாக எடுக்கலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மாஸ்டர் ஆனோன்னா நான் வந்து வடை மாஸ்டர் ஆனோன்னா அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் ஷேப் வந்து ஓரளவுக்கு ஓகேவா வந்தது. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யாரெல்லாம் பர்ஃபெக்டாக வடை போடுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் அதுவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே தான் எங்களோட சுவாமி ஷெல்ஃப் வச்சுருக்கோம். இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சுவாமி ஷெல்ஃபை. பட் இங்கே வந்து இன்றைக்கி வந்து சண்டே, அதனால சண்டேக்கான நவக்கிரக கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த 25 ஸ்டார்ஸ் நான் எப்போவுமே போடுவேன், அதுவும் போட்டாச்சு. சுவாமி இடமும் அழகாக சுவாமிக்கு எல்லாமே இது சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு ரெடி பண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு. இதுதான் வந்து எங்களோட குட்டி அண்ட் ஹம்பிள் சுவாமி ரூம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லா சுவாமியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களோட சுவாமி ரூம். இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவல் சக்கரை பொங்கல், வடை, அப்புறம் சாதம், பருப்பு, நெய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழம், கேஷு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து தீபாரதனை எடுக்க வேண்டியதுதான். அப்பா என்ன பண்ணுறாப்ப? नादबिन्दु कलादि नमो नमो वेदमन्त्र स्वरूपा नमो नमो ज्ञान पंडित स्वामी नमो नमो वेदकोडी नाम शंभु कुमारा नमो नमो भोगन्तरि भागा नमो नमो ज्ञानपन्तमयूरा नमो नमो परशूर सेदतण्ड विनोद नमो नमो गीतगिङ्किनि पागा नमो नमो तीरसम्भ्रमवीरा नमो नमो गिरिराजा दीपमङ्गल ज्योति नमो नमो तूयम्बललीला नमो नमो देवकुञ्जरि पागा नमो नमो अरुळ्तारायिदलुम्बल कोलालबोधयुं ओदलुं गुणाचारनीदियुं एंगलुक्कु नी एट्टुकडुमा ஈரமுங்குர ஸ்ரீபாத சேவையும் மறவாத விஷ்ணுதாக்கிரதமா ஏதலம் புகழ் காவேரியால் விழை சோழ மண்டலமீதே மனோகர
ರಾಜಗಂಭೀರ ನಾಡಾಳು ನಾಯಕ வயலூர தரம்பை ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையை லயிலேகியாதியந்த உலாவாசு பாடிய சேரர் குங்குவை காவோன நாடத்தில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூய அம்பலலீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பாகா நமோ நமோ அருள் தாராய். சுவாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா அமையணும். நீங்கள் தான் எல்லாரையும் அருள் புரியணும். ஸோ எப்போவுமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா பக்ஷிகளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நைவேத்தியம் பண்ண எல்லா ஐட்டம்ஸ்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து பறவைகளுக்கு வந்து நாங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டுருக்காரு. இங்கே வந்து நார்மலாக காக்காவுக்கு சாதம் போடுறது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து காக்கா கிடையாது நியூசிலாண்டில். அதனால் ஏதோ ஒரு பக்ஷி, எந்த ஒரு பக்ஷிக்கு வேணாலும் நம்ம அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் தான். இதை வந்து நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அப்ராட்டில் இருக்கீங்க, நம்ம ஊர் ட்ரெடிஷன்லாம் எங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஊரை விடவே நிறையா இன்னும் சூப்பராக நம்மளோட ட்ரெடிஷன்ஸை வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லோரும் ட்ரெடிஷ்னல் அட்டையர், நான் சாரீ, என் ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் வேஷ்டி, அப்புறம் குட்டிமாக்கு வந்து பட்டுப்பாவாடை எல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படி தான் வந்து எங்களோட தமிழ் வருஷப்பிறப்பு வந்து நல்லபடியாக நடந்தது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.